ஆரம்பிச்சனோம்னா கண்டிப்பா செல் இல்லாம பயாலஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா the basic structural and fundamental unit of life. So 28 into 4 நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் 28 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நான் சாப்டர்ஸ் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கணும். ஸோ அதனால திஸ் இஸ் த கிங் ஆஃப் ஆல் சாப்டர்ஸ். ஸோ த கிங் ஆஃப் ஆல் பயாலஜி யூனிட்ஸ் வந்து ஜெனடிக்ஸ் தான். ஏன்னா ஜெனடிக்ஸ்லேருந்தே நம்மளுக்கு. ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீட்ல பயாலஜி இந்த 360 அவுட் ஆஃப் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், பயாலஜி இஸ் அவர் சேவியர், பயாலஜி இஸ் த ஸ்கோரிங். இதுக்காக நீங்க பயாலஜில மொத்தமா பார்த்துட்டீங்கன்னா கிளாஸ் 11 கிளாஸ் 12 NCERT-ல deleted சாப்டர்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணா டோட்டலா நம்மளுக்கு வந்து 32 சாப்டர்ஸ் இருக்கு. இந்த 32 சாப்டர்ஸ்லயோ நீங்க 18 சாப்டர்ஸ் மட்டுமே படிச்சாவே போதும், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 275 மார்க்ஸ் கண்டிப்பா வரும். அதுக்காக நீங்க எந்த சாப்டர் எல்லாம் ரொம்ப தெளிவா படிக்கணும், ரொம்ப சீரியஸா அண்டர்லைன் பண்ணிக்கிட்டு அதோட ஃப்ரேசஸ், அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதோட கான்செப்ட், அதோட டயக்ராம், லேபிளிங், சம்மரி, சயின்டிஸ்ட் எல்லாமே படிக்கணும். இந்த 18 சாப்டர்ஸ் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். So guys, ஆரம்பிக்கலாமா? So what are the 18 chapters of biology to get 275 plus marks? So உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு இயர் நீட் எக்ஸாம்ல மட்டுமே பயோடெக்னாலஜி பார்ட் 1 பார்ட் 2ல இருந்து அந்த ரெண்டு சாப்டர்ஸ்ல இருந்து 10 questions வரைக்கும் வந்துச்சு, which is equal to 40 marks only from biotechnology. ஒரு இயர்ல வந்து அனிமல் கிங்டம் மட்டுமே 5 questions வந்துச்சு. 5 questionsனா உங்களுக்கு 20 மார்க்ஸ். இன்னொரு இயர்ல பார்த்தா உங்களுக்கு வந்து பயோடைவர்சிட்டி, இந்த இக்கோசிஸ்டம், ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன், இது எல்லாமே சேர்த்து ஒரு 12 questions வரைக்கும் வந்துச்சு. ஸோ அதனால இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நீங்க கவனமா ஞாபகமா வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன அந்த சாப்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ கைஸ், வாட் ஆர் த சாப்டர்ஸ் ஃபார் த நீட் 2026? ஸோ கைஸ், அனிமல் கிங்டம் முதல்ல. அனிமல் கிங்டம் நம்ம பார்த்தா நியர்லி எவ்ரி இயர் கண்டிப்பா 3 to 4 questions இருக்கும். உங்களுக்கு இருக்கிற டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்ட்லயே த மெயின் சாப்டர், பெரிய சாப்டர் இதுதான். ஏன்னா நம்ம 11 ஃபைலம்ஸ் படிக்கணும். இந்த 11 ஃபைலம்ஸ்லயும் 10 ஃபைலம்ஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த லாஸ்ட் 11th ஃபைலம் தான் கொஞ்சம் நிறைய இருக்கும். சூப்பர் கிளாஸ் இந்த லெவல் வரைக்கும் படிக்கணும். மற்ற சாப்டர்ஸ் எல்லாம், மற்ற ஃபைலம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா நியூமோனிக்ஸ் அந்த மாதிரி சேர்த்து ரொம்ப ஈஸியா படிக்கலாம். ஆனா நான் சொல்ல போற ஒரு டிப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அனிமல் கிங்டம்ல இருக்கிற ஃபைலம்ஸ் எப்பவுமே நீங்க கம்பேரிட்டிவா படிச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 3 to 4 questions கண்டிப்பா இருக்கும். இந்த சாப்டர் வந்து நல்ல எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க வித் நியூமோனிக்ஸ். அடுத்த சாப்டர் நம்ம பார்த்துட்டீங்கன்னா செல். See guys, பயாலஜி ஆரம்பிச்சனோம்னா கண்டிப்பா செல் இல்லாம பயாலஜி நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா the basic structural and fundamental unit of life and functional unit of life கூட இதனால தான். ஏன்னா நம்ம எது புரியணும்னா நம்மளுக்கு முதல்ல செல் புரியணும். செல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு 3 questions வரும். ஸோ செல் படிச்சாதான் மற்ற நிறைய சாப்டர்ஸ் உங்களுக்கு கனெக்டடா இருக்கும். ஸோ தட் இஸ் த செல். அண்ட் த நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் கோயிங் டு பி பயோமாலிக்யூல்ஸ். ஸோ பயோமாலிக்யூல்ஸ் படிச்சாதான் நம்மளுக்கு மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், பிளான்ட் growth and development, பயோடெக்னாலஜி, இந்த சாப்டர்ஸ்க்கு எல்லாம் மெயின் பேசிஸ் சாப்டர் இஸ் பயோடெக்னாலஜி. இதுலயும் 3 questions கண்டிப்பா வரும். கனெக்டட் questions சேர்த்து உங்களுக்கு 5 questions வரும். இங்கேயும் உங்களுக்கு 20 மார்க்ஸ் வந்துச்சு இல்ல. பயோமாலிக்யூல்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனான சாப்டர். ஆனா இன்னுமே உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது, ஏன்னா நம்ம லைவ் கிளாஸஸ்ல அதெல்லாம் உங்களுக்கு சால்வ் பண்ண போறோம். அண்ட் நெக்ஸ்ட் சாப்டர் இஸ் கோயிங் டு பி செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். கைஸ், இந்த செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் படிச்சாதான் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இதோட அப்ளிகேஷன் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 4 to 5 questions வரும். ஸோ இதுல வந்து ஒரு கொஸ்டின் மட்டும் நீங்க ஞாபகமா வச்சுக்கோங்க, மியோசிஸ் 1 ப்ரோஃபேஸ் 1ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எவ்ரி இயர் வந்துட்டே இருக்கு. நீங்க வேணும்னா ஒரு லாஸ்ட் 15 years கொஸ்டின் பேப்பர்ஸ் செக் பண்ணி பாருங்க, இன்க்ளூடிங் ரீசன்ட் நீட் 2025. கண்டிப்பா அந்த பர்டிகுலர் பேஜ்ல இருந்தே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் photosynthesis in higher plants. இந்த சாப்டர்ல கண்டிப்பா 4 questions வரும். டயக்ராம் பேஸ்டு, கான்செப்ட் பேஸ்டு, மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ், மேட்ச் த ஃபாலோயிங். அதனால அந்த மெட்டபாலிக் சைக்கிள்ஸ் எல்லாம் நீங்க கவனமா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா யூ ஹாவ் டு கனெக்ட் வித் ரெஸ்பிரேஷனல் பிளான்ஸ்.
இந்த ரெண்டுமே கனெக்டட் சாப்டர்ஸ் தான். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் படிச்சா அதுக்கு ரிவர்சல் ரெஸ்பிரேஷன் படிச்சா அதுக்கு ரிவர்சல் போட்டோசிந்தசிஸ். இதுல வர சில ரியாக்டன்ட் சப்ஸ்ட்ரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரெஸ்பிரேஷன்லயும் வரும். அதனால அதுக்கப்புறம் பிளான்ட் growth and development. நான் சொன்னேன்ல பயோமாலிக்யூல்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பிளான்ட் growth and development படிங்க. அதுலயும் இந்த பிளான்ட் growth and development ரெண்டு பார்ட்ஸா பிரிச்சுக்கோங்க. growth factor மட்டும் தான் ஒரு பார்ட், பிஜிஆர் பிளான்ட் growth regulators. பிளான்ட் growth regulators வந்து கண்டிப்பா ரெண்டு क्वेश्चन வரும். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन வரும், மேட்ச் தி ஃபாலோயிங் क्वेश्चन வரும். அதுக்கப்புறம் locomotion and movement. ஹியூமன் பிசியாலஜிலே த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் locomotion and movement. லோகோமோஷன் மூவ்மெண்ட்லயும் கண்டிப்பா உங்களுக்கு 3 क्वेश्चन வரும். போன்ஸ், ஜாயிண்ட்ஸ், சைனோவியல் ஜாயிண்ட்ஸ், கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட்ஸ், ஃபைப்ரஸ் ஜாயிண்ட், போனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், போனுக்குள்ள என்ன இருக்கும், இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும். லோகோமோஷன் என்ன, மூவ்மெண்ட் என்ன, இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நான் ரீசெண்டா கொடுத்த ஒரு அப்டேட்ல நிறைய பேர் வந்து ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம் படிக்காம விட்டுறாங்க. ஸோ தயவு செய்து நீங்க ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசமும் படிக்கணும். நியூரல் ரிஃப்ளெக்ஸ் ஹேஸ் டு பி இன்க்ளூடட் ஈவன் தோ இட் இஸ் டிலீட்டட். ஏன்னா சென்சரி நியூரான்ஸ், மோட்டார் நியூரான்ஸ், அஃபரண்ட் நியூரான்ஸ், இஃபரண்ட் நியூரான்ஸ், ப்ராசஸிங் சென்டர், இதெல்லாம் பிரெயின் பத்தி கொஞ்சம் புரிஞ்ச வைக்கணும். இல்ல ஸ்பைனல் கார்ட் பத்தி நம்மளுக்கு புரியணும்னா கண்டிப்பா நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் படிச்சுட்டு தான் ஆகணும். அதுவும் நியூரான் ஸ்ட்ரக்சர் எல்லாம் புரியணும்னா. ஸோ கைஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஷியோர்லி யூ வில் பி கெட்டிங் 2 questions. It is for sure. And next, coming to the next thing. So இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தா கிளாஸ் 11 பயாலஜிலேயே நம்மளுக்கு 28 questions வந்துச்சா. ஸோ 28 into 4 நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் 28 questions வரைக்கும் நான் சாப்டர்ஸ் சொன்னேன். இப்போ அடுத்து நம்ம போறது வந்து செகண்ட் இயர் பயாலஜி கிளாஸ் 12 NCERT புக்ல என்னெல்லாம் சாப்டர்ஸ் கண்டிப்பா படிக்கணும் டு கெட் 275 plus marks. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இல்லாம நம்ம எப்படி பேச முடியும்? அது ஒரு क्वेश्चन வந்து கண்டிப்பா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷனுக்கு கனெக்டடா இருக்கும். சில இது வந்து ஹார்மோன்ஸ் கனெக்டடா ஒரு क्वेश्चन வரும். இன்னொன்னு வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கான்ஸ் பொறுத்து ஒரு क्वेश्चन வரும். இதே மாதிரி உங்களுக்கு 3 questions வந்துச்சுல, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பா படிக்கணும். 3 questions it is for sure. And next, reproductive health. ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் படிச்சதுக்கு அப்புறம் நீங்க உடனே படிக்கிற ஒரு டாபிக் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். இது படிச்சாதான் உங்களுக்கு ரெண்டுமே சிங்க் ஆயிருக்கும். இதுலயும் கண்டிப்பா 3 questions வரும். கான்ட்ராசெப்டிவ் மெத்தட்ஸ், அதுக்கப்புறம் ஐவிஎஃப், ஃபர்டிலிட்டி, இந்த மாதிரி நீங்களே சொல்லிக்கலாம். ஒரு क्वेश्चन ஒரு பாயிண்ட்ல இருந்து வந்துரும். And the next chapter is genetics, principles of inheritance and variation. இந்த ரெண்டு சாப்டர், molecular basis of inheritance, principles of inheritance and variation, இந்த ரெண்டு சாப்டர் சேர்த்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 questions கண்டிப்பா வரும். பெடிகிரி சார்ட்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும். அதுக்கப்புறம் மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும். அதுக்கப்புறம் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர், ஸோ யாரெல்லாம் சயின்டிஸ்ட் இருக்காங்க, யார் என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, யார் அன்இக்விவோக்கல் ப்ரூஃப் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய क्वेश्चंस வந்துட்டே இருக்கணும். ஸோ அதனால திஸ் இஸ் த கிங் ஆஃப் ஆல் சாப்டர்ஸ். ஸோ த கிங் ஆஃப் ஆல் பயாலஜி யூனிட்ஸ் வந்து ஜெனடிக்ஸ் தான். ஏன்னா ஜெனடிக்ஸ்ல இருந்தே நம்மளுக்கு நான் சொன்னேன்ல ஒரு 10 questions வரைக்கும் வரும். இங்கே ஒரு 40 marks வரும் இந்த ரெண்டு சாப்டர் படிச்சாவே. அண்ட் நெக்ஸ்ட் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர். கண்டிப்பா வந்து ஒரு 2 question கண்டிப்பா வரும். 2 questions are for sure you will be getting from human health and disease. ஸோ அதனால இந்த சாப்டர் படிச்சா, இப்போ சாப்டர்ல ட்ரக் அபியூஸ் மட்டுமே ஒரு क्वेश्चन கம்பல்சரி கேரண்டி, இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து ஒரு क्वेश्चन கேரண்டி, அந்த ஃப்ரேசஸ் ஆஃப் என்சிஆர்டி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்ல அந்த ஃப்ரேசஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन கேரண்டி. அண்ட் நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி. இந்த 2 சாப்டர் சேர்த்து நான் சொன்ன மாதிரி ஒரு இயர்லயே உங்களுக்கு 10 questions கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பயோடெக்னாலஜி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுலயே 5 to 6 questions வரும் தெரியுமா. அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த சாப்டர்ல 4 questions வரும். இங்கேயே நீங்க பாத்துட்டீங்கன்னா 10 questions வரைக்கும் பயோடெக்னாலஜில இருந்து வந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன் நம்ம ரொம்ப ரொம்ப கிராண்டடா எடுக்கிற ஒரு சாப்டர். இதுலயும் பாப்புலேஷன் இன்டராக்ஷன்ஸ், இட்ஸ் a sure 1 question. உங்களுக்கு 5 questions வரைக்கும் வரும் ஆர்கானிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். இது இந்த டேட்டா எல்லாம் வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் 15 years question papers பார்த்துட்டு சொல்ற ஒரு டேட்டா. அடுத்து நம்ம பார்த்துட்டோம்னா எக்கோசிஸ்டம். இந்த எக்கோசிஸ்டம்ல எக்கலாஜிக்கல் பிரமிட்ஸ், ஃபுட் செயின்ஸ், ஃபுட் வெப், இதெல்லாம் சேர்த்து டீகம்போசிஷன், ப்ரொடக்டிவிட்டி, ஸோ நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங் இல்லை. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த நைட்ரோஜன் சைக்கிள் மட்டும் கொஞ்சம்
அது நாலேஜ்க்காகவும் படிக்கணும். ஏன்னா நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா இருக்குல்ல நம்மளுக்கு எக்கோசிஸ்டம்ல இருந்து நம்மளுக்கு 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். அண்ட் நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், இதுலயும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரும். ஸோ கைஸ் இப்போ நான் வரைக்கும் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து 69 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வந்துச்சு. 69 into 4 எவ்வளோ? 275 மார்க்ஸ். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க வேணும்னா. ஏன்னா 275 பிளஸ் மார்க்ஸ் இந்த 18 சாப்டர்ஸ்லேருந்தே வரும். ஸோ அதனால நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 18 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் ஷியோராக கண்டிப்பாக படித்தா உங்கள் கையிலேயே 275 மார்க்ஸ் இருக்கும், விச் இஸ் மோர் தேன் எனஃப். மீதி சாப்டர்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். சேர்த்து உங்களுக்கு 360/360. ஸோ ரொம்ப சின்சியராக படித்தா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் அதுக்காக நீங்கள் டெடிகேட்டடாக கன்சிஸ்டன்சி டிசிப்ளைன்டாக படிக்கணும். அதுதான் நான் சொல்ல போகிறது. ஸோ கைஸ், இது உங்களுக்கு ஹெல்ப் ஆயிடுச்சா? இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ப்ரையாரிட்டைஸாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சங்கீதா மேம்.